அன்புக்குரிய அருமை பெருமக்களே, சுபவுடைய தொழுகையை தொழுது முடித்து விட்டு அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் தபாரக் வ தஆலா இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்திலே நம்மை படைத்திருக்கிறார். நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாம இருந்தாலும் சரி, நமக்கு முன்பு வாழ்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, நமக்கு பின்னால் வாழக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, எல்லாருடைய வாழ்க்கையுமே இந்த உலகத்தில் நினைத்த மாதிரி நடக்குமா என்றால் எல்லாருக்கும் நடக்காது. ஒரு சிலர்களுக்கு அவர்கள் நினைத்த மாதிரி உலக வாழ்க்கை இருக்கும். அவர்கள் யாரென்று சொன்னால், முதலாவதாக அவர்களுடைய சொல் செயல் எல்லாமே எப்படி இருக்க வேண்டும்? அல்லாஹ்வுக்காகவே இருக்க வேண்டும். அடுத்தபடியாக அவருடைய சொல் செயலிலே சுயநலம் இல்லாமல் தனக்கு எதை விரும்புகிறாரோ அதையே மற்றவர்களுக்கு விரும்ப வேண்டும். தனக்கு எந்த நல்ல காரியத்தை செய்கின்றாரோ அதே நல்ல காரியத்தை மற்றவர்களுக்கும் செய்ய வேண்டும் என்று நினைக்க வேண்டும். அப்படியாக அந்த மனிதராக இருந்தால் அல்லாஹ்வின் புறத்திலே இருந்து என்ன பலன் கிடைக்கிறது தெரியுமா? அல்லாஹ்வை யார் பயந்து வாழ்க்கையிலே நடந்து கொண்டிருக்கிறாரோ அவருக்கு முதலிலே அல்லாஹ்விடத்திலே இருந்து என்ன பலன் கிடைக்கிறது என்றால், அவருக்கு தேவையான எல்லா வகையான ரிசுக்குகளையும் அல்லாஹ் கொடுக்குகிறான். அன்பிற்குரியவர்களே, அவருடைய காரியங்களை எல்லாம் அவர் அறியாப்புறத்திலே இருந்து மற்ற மனிதர்கள் என்ன மலக்குகளை கூட மனிதர்களாக்கி என்ன செய்கின்றான்? அல்லாஹ் நடாத்தி வைக்கின்றான். இது அல்லாஹ்வின் புறத்திலே நடக்கக்கூடிய காரியம். அடுத்தபடியாக நம் போன்ற சக மனிதர்களை மனிதர்களாக கருதி அவர்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று நாம் நாடினோமையானால், நல்லதை செய்தோமையானால் அல்லாஹ் என்ன செய்கின்றான் தெரியுமா? மற்றவர்களுக்கு மத்தியிலே நம்மளுடைய நல்ல எண்ணத்தை பிரபலியப்படுத்தி நாம் அறியாத சூழ்நிலையிலே கூட மற்றவர்களை நம்மளை மதிக்க செய்கின்றான். நம்மளுடைய சொல்லுக்கு அவர்களிடத்திலே மரியாதையை உருவாக்குகிறான். அது மாத்திரமல்ல, நம் மீது ஒரு முழுக்க நம்பிக்கையை, நல்ல நம்பிக்கையை ஏற்படுத்துகின்றான். நாம் அறியாமலேயே நம்மளை அவர்கள் கண்டார்களேயானால் எழுந்திருத்து நிற்கக்கூடிய மரியாதையை உருவாக்குகிறான். நம்மின் மீது ஒரு நல்ல எண்ணத்தை ஏற்படுத்துகின்றான். உதாரணத்திற்கு சொல்ல போனோமையானால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி, ரசூல். அதே நேரத்திலே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நபியும் அல்ல, ரசூலும் அல்ல. நபியும் அல்ல, ரசூலும் அல்ல. அபூபக்கர் சித்திக் அவர்களை அழைத்து கொண்டு மக்காவிலே இருந்து மதீனாவுக்கு புறப்பட்டு போய் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே கொஞ்சம் களைப்பாறுவதற்காக சௌரு குகையிலே ஒதுங்குகிறார்கள். அன்பிற்குரியவர்களே, அங்கே உள்ளே அமர்ந்திருக்கிறார்கள். அங்கே என்ன நடக்குகிறது தெரியுமா? எதிரிகள் சௌரு குகைக்கு வருகின்றார்கள். வந்தவர்களே சொல்லுகின்றார்கள், முகம்மது அபூபக்கரும் உள்ளேதான் இருப்பார்கள் அப்படின்னு சொல்ல, மற்றவர் கேட்குகிறார்கள், முகம்மதும் அபூபக்கரும் உள்ளே இருப்பார்களேயானால், அதாவது மேலே புறாக்கள் கூண்டு கட்டி முட்டையிட்டிருக்குமா? புறாக்கள் ஓடி அல்லவா இருந்திருக்கும். அதை விட இன்னொன்று ஆச்சரியம் என்ன தெரியுமா? சிலந்தி பூச்சிகள் அப்படியே வாசல் பூரா வலையை பின்னி இருக்கிறது. முகம்மது உள்ளே போயிருப்பாரையானால் இந்த வலைகள் எல்லாம் பிக்கப்பட்டிருக்கும். ஆகையினால் முகம்மது உள்ளே இருக்க மாட்டார், வாருங்கள் என்று குகையை விட்டு வெளியேறுகின்றார்கள். அன்பிற்குரியவர்களே, இது அல்லாஹ்வை பிரியப்பட்டதற்கு அடையாளம். முகம்மது மாத்திரமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்திரமல்ல, அபூபக்கர் அல்லாஹ் யாரை பிரியப்பட வேண்டும் என்று சொன்னானோ அவர்களை பிரியப்பட்டதற்காக அபூபக்கருடைய உயிரையும் காப்பாற்றினார். அடுத்தபடியாக அன்பிற்குரியவர்களே, சௌரு குகையிலே இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு தண்ணி தாகம் ஏற்படுகிறது. சௌரு குகையிலே தண்ணி இருக்குகிறதா என்றால் தண்ணி இல்லை. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகிறார்கள், யா ரசூலுல்லாஹ், எனக்கு தண்ணி தாகம் ஏற்படுகிறது அப்படின்னு சொன்ன உடனே, ஆமாக இருந்தால் இங்கே தண்ணி எங்கே இருக்குகிறது?
யாரிடத்திலே தண்ணி கேட்க முடியும் என்று சொல்லுவோம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் மீது முழுக்க நம்பிக்கை உள்ளவர்கள். அதே நேரத்திலே அபூபக்கருக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்டால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் புறத்திலே இருந்து இந்த இடத்திலே தண்ணீரை உருவாக்கி கொடுப்பார்கள். ஏனென்று கேட்டால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மளை விட அதிகமான அன்பு அல்லாஹ்வின் மீது உள்ளவர்கள், அதிகமான நம்பிக்கை உள்ளவர்கள் என்ற நம்பிக்கையிலே கேட்கிற பொழுது அபூபக்கரை பார்த்து நாம் சொல்லக்கூடிய பதிலை போன்று ரசூலுல்லாஹ் சொல்லவில்லை. ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், யா அபூபக்கர் எழுந்திரியுங்கள், எழுந்திரித்து குகையினுடைய ஓரமாக அந்த ஓரத்திலே போய் பாருங்கள், தண்ணீர் இருக்கும் என்கிறார்கள். நாம இருந்தால் யோசிப்போம், இவர் சொல்லக்கூடியது உண்மையா பொய்யா என்று. அபூபக்கர் அப்படியே எழுந்திருத்து என்ன செய்கின்றார்கள் தெரியுமா? நடந்து போய் 4 எட்டு போய் அந்த குகை ஓரத்திலே உண்டான செவுறு ஓரத்திலே பார்க்குகிறார்கள். பூமியிலே இருந்து தண்ணீர் பொங்குகிறது. என்ன ஆச்சரியம் பாருங்கள்! முன்னால் தண்ணி இருந்ததா? தண்ணீர் பொங்குகிறது. அபூபக்கர் பெருமானாரை பார்க்குகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், யா அபூபக்கர், குடியுங்கள் அப்படின்னு சொன்னவண்ண குடித்து விட்டு வந்து அபூபக்கர் கேட்குகிறார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த தண்ணி மக்கா மாநகரத்திலே மற்ற இடங்களிலே நாம் குடித்த தண்ணீர் மாதிரி இல்லையே, இது பாலை விட வெண்மையாக இருக்குகிறது. இந்த ருசி, இதிலே உண்டான ருசி எங்கேயுமே இல்லையே, நான் பார்த்ததில்லையே, இது என்ன தண்ணீர் என்று கேட்குகிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கரிடத்திலே சொல்லுகிறார்கள், யா அபூபக்கர், இந்த தண்ணி என்ன தெரியுமா? இது பூமியிலே உண்டான தண்ணி அல்ல. இந்த தண்ணி எங்கே இருந்து வந்த தண்ணீர் தெரியுமா? ஹவுலுல் கௌசர் என்ற தடாகத்திலே இருந்து இறக்கப்பட்ட தண்ணீர். ஹவுலுல் கௌசர் என்ற தடாகத்திலே இருந்து அல்லாஹ் உங்களுக்காக இறக்கினான். ஏன் இறக்கினான் தெரியுமா? அவனுடைய நபியாகிய எனக்காக, என் சொல்லை கேட்டு இந்த இஸ்லாத்திற்காக மனைவி, மக்கள், சொந்த பந்தம், சொத்து சுகம், பிறந்த ஊரையை விட்டு வெளியேறி வருகிறீர்கள் அல்லவா? இந்த தியாகத்திற்காக அல்லாஹ் என்ன செய்கின்றான் தெரியுமா? உங்களுக்கு தேவையான எல்லா காரியங்களுக்கும் பொறுப்பேற்று அல்லாஹ் ஹவுலுல் கௌசர் என்ற தடாகத்திலே இருந்த உண்டான தண்ணீரை இங்கே வெளியாக்கி இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவர் சொன்னார்கள், யா அபூபக்கர், இந்த தண்ணீர் நாம் புகையிலே இருக்கும் வரைக்கும் இருக்கும். புகையை விட்டு வெளியேறிவிட்டோமையானால் இந்த தண்ணி என்ன செய்துவிடும்? எங்கே இருந்து வந்ததோ அங்கே போய்விடும். அந்த தண்ணீர் இருந்த இடம் காய்ந்து போய்விடும் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அபூபக்கர் சித்தீக் அதோடு விட்டார்களா? நண்பர்களுக்குரியவர்களே, அபூபக்கர் சித்தீக் பெருமானாரிடத்திலே கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒரு சந்தேகம். என்ன அபூபக்கர் சந்தேகம்? எதிரிகள் உள்ளே வந்திருந்தால் என்ன செய்வோம்? எதிரிகள் உள்ளே வந்திருந்தால் என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னவண்ண நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே சொன்னார்கள், யா அபூபக்கர், நாம் குகைக்குள்ளே இருக்கிறோம், உங்களுடைய கண்ணை உயர்த்தி பாருங்கள் என்றார்கள். அபூபக்கர் சித்தீக் உயர்த்தி பார்க்குகிறார்கள். பெருமானார் கேட்டார்கள், கண்ணுக்கு என்ன தெரிகிறது என்று கேட்டார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நமக்கு பக்கத்திலே கடல் தெரிகின்றது, கடலிலே கப்பல் நிற்குகிறது, கப்பலிலே ஓட்டக்கூடிய மாலுமி அமர்ந்திருக்கிறார் அப்படின்னு சொல்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்தீக்கிடத்திலே கேட்டார்கள், யா அபூபக்கர், புகையினுடைய வாசலிலே இருந்து நாம் இருக்கக்கூடிய தூரம் அதிகமாக இருக்கிறதா? கப்பல் கடலிலே நிற்கக்கூடிய தூரம் அதிகமாக இருக்கிறதா அப்படின்னு கேட்கிற பொழுது கப்பல் நிற்கக்கூடிய தூரம் தான் கம்மியாக இருக்கிறது, வாசல் தான் அதிகமான தூரமாக இருக்கிறது அப்படின்னு சொல்ற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கரிடத்திலே சொன்னார்கள், யா அபூபக்கர், அல்லாஹ்வை நம்பியவனை, அல்லாஹ்வுடைய ரசூலை ஏற்றுக்கொண்டவனை அல்லாஹ் வழிகெடுக்க மாட்டான், அழிக்க மாட்டான். அவன் நாடுகின்ற வரைக்கும் உலகத்தில் சரிபடுத்துவான். அவன் விரும்பாத நல்லவைகளை எல்லாம் அல்லாஹ் அரியாபுரத்திலே இருந்து கொடுப்பான். ஆகையினால் ஒரு கால் எதிரிகள் இந்த குகையினுடைய கதவை திறந்து விட்டு உள்ளே வந்தார்களே, ஆனால் அவர்கள் நம்மளை தொடுவதற்கு முன்னால்
கடலுக்குள் இறங்கி கப்பலிலே ஏறி உட்கார்ந்து விடலாம். கப்பல் கடலுக்குள்ளே போய்விட்டால் நம்மளை எப்படி எதிரி தொடுவார்கள் அப்படின்னு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பிற்குரியவர்களே, ஆக நம்மளுடைய வாழ்க்கை நமக்காக இருக்குமையானால் நமக்கு நடப்பது நல்லதாகவும் இருக்கலாம், கெட்டதாகவும் இருக்கலாம். அல்லாஹ்வுக்காக இருக்குமையானால் அது நல்லதாகத்தான் இருக்கும். அடுத்தபடியாக அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லக்கூடிய சொல்லை கேட்கக்கூடியவர்களாக நாம் இருப்போமையானால் வானமும் பூமியும் மழையும் கடலும் அதாவது இவைகளுக்கு மத்தியிலே உள்ளான எல்லாம் நம்மளுடைய உள்ளங்கைக்கு நாம் அழைத்தால் வரும். காரணம் என்ன? இவைகளை படைத்த அல்லாஹ்வை நம்மளுடைய உள்ளத்திலே வைத்திருக்கிறோம். ஆக இந்த உலகத்தில் நல்லவர்களாக வாழ்ந்தவர்கள், நல்லதை செய்தவர்கள், நல்லதை நினைத்தவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பரிசு என்ன தெரியுமா? அவர்கள் எதை விரும்புகிறார்களோ அதையே பரிசாக கொடுப்பது மாத்திரமல்லாமல் உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களை மதிக்க வைக்கிறான். உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களை அவருக்கு சந்தை செய்ய வைக்கிறான். அது மாத்திரமல்ல, ஆகிரத்தில் அன்பிற்குரியவர்களே, அவர்கள் எந்த சுவனத்தில் இருக்க நாடுகிறார்களோ அந்த சுவர்க்கத்தை அவர்களுக்கு அல்லாஹ் தயார்படுத்தி வைத்திருக்கிறான். அன்பிற்குரியவர்களே, ஒன்றே ஒன்றை சொல்லி நான் என்னுடைய காலை பயானை முடிக்கிறேன். மதீனாவிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்டார்கள், நீங்கள் நபி என்று சொல்லுகிறீர்களே, நபியாக இருப்பது உண்மையானால் சுவனத்திலே உண்டான பழத்தை என்ன செய்யுங்கள், எங்களுக்கு உங்களுடைய கையிலே காட்டுங்கள் என்றார்கள். மஸ்ஜித் நபவியிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கையை மேலே